லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும் சங்கரி, இவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். ரஞ்சிதம், நீ பண்றது சரியில்லை. ஒழுங்கா சாப்பிடு. நேரத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடணும். உள்ள வரலாமா? வாசன் முத்து. வாங்க தம்பி, உங்க அண்ணன் சொன்னதை கேட்டீங்களா? ஏதோ 2 நாள் காய்ச்சல் வந்துச்சு, அதுக்குள்ள இவர் என்ன நோயாளியாவே ஆக்கிடுவார் போல இருக்கு. அண்ணி, இப்போ வர காய்ச்சல் ஆளைய படுக்க வச்சிருந்தா நீ. அண்ணன் சொல்ற மாதிரி நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டாதான் சரியாகும். சரிங்க தம்பி. சரி சித்தப்பா, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, இருக்கட்டும். உட்காருங்க மாமா. உட்கார்ந்து சாப்பிடுங்க சித்தப்பா. சங்கரி, சாப்பாடு எடுத்து போய். ராதிகானாலே மாமாவுக்கு எப்பவும் ஸ்பெஷல் தான். ஆமா, உங்களுக்கு பார்த்திபன் ஸ்பெஷல். இப்பெல்லாம் அம்மாக்கு ரஜினி மட்டும்தான் ஸ்பெஷல். உனக்கு இன்னும் ஏதாவது வேணுமா ராதிகா? வேண்டாம். சங்கரி, மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து வை. என்னங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. ஐயோ, என்னங்க போலீஸ்லாம் வந்திருக்கு? ஐயோ, இங்க மாரிமுத்து யாரு? இவர்தான் சார், எங்க அண்ணன். என்ன சார், என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க யாரு? அவர் என் தம்பி சார், சிங்கமுத்து. ஓ, அப்ப வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க சார்? என்ன வேலை? தோ இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ற வேலை. ஐயோ, எதுக்கு சார்? என்ன சார் ஆச்சு? எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? காரணத்தை சொல்லுங்க. ஏமா, வீட்டுக்குள்ளேயே ஃப்ராடுத்தனம் பண்ணா வேற என்னமா பண்ணுவாங்க? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு நீங்க வந்து அரெஸ்ட் சொன்னா அதான். சார், நான் எங்க அண்ணனை பார்க்க தான் சார் இங்க வந்திருக்கேன். நாடுத்தனம் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்புறம் எதுக்காக பார்த்திபனை கடத்துனீங்க? என்னது, பார்த்திபனை கடத்தணுமா? என்ன சார் சொல்றீங்க? பார்த்திபன் எங்க வீட்டு மாப்பிள்ளை சார், அவரையே நாங்க கடத்த போறோம். ஆமா சார், அந்த மாதிரி பண்றவர்லாம் இவர் இல்ல சார். சார் விட்டுருங்க சார். மா, கடத்தினாங்களா இல்லையான்னு விசாரிச்சு கண்டுபிடிக்க தான் நாங்க இருக்கோம். அது எப்படி சார்? கரெக்டா இவங்க 2 பேரையும் மட்டும் விசாரிப்பீங்க? மா, கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா. விசாரிச்சதுல இவங்க 2 பேர் மேலதான் டவுட் இருக்கு. இதுக்கு மேல எது பேசணும்னாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கிங்க. யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ சார்.
வாங்க சொல்றதை கேளுங்க. ஒரு நிமிஷம். யாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ரஜினி. அம்மா அழாதீங்கம்மா. திரும்ப உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுமா? அழாதீங்கம்மா. ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேடி. என்ன பாவம் செஞ்சோமோ, எங்க போய் இந்த பாவத்தை தொலைக்க போறோம்னு தெரியலையே. அத்தை, ரஜினி வந்துட்டா. ரஜினி, ரஜினி. அம்மா என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னம்மா? மாமா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்காங்க? ரஜினி, அது வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க ரஜினி. ஆமா ரஜினி, வீட்டுக்கு போலீஸ் வந்து நம்ம மாமாவையும் சிங்கமுத்து மாமாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னமோ அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்களும் கதை சொல்றீங்க. அவளும் அப்படியே ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அரெஸ்ட் பிளானே இவளோட பிளான் தானே? ராதிகா, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. தெரியும். அந்த எல்லைய உடைச்சிட்டு உண்மையான ரஜினி வெளியே வந்துதானே ஆகணும். எத்தனை நாள் நடிப்ப? உன் சுயரூபம் இப்ப எல்லாருக்கும் தெரியதான் போகுது. ஏய், அவகிட்ட எதுக்கு இப்ப கத்துற? நீ தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரஜினின்னு தானே சொன்னாங்க. இவ கொடுக்கலையா? ஐயோ அக்கா, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ரஜினி, ஏண்டி? பார்த்திபனையும் மாமாவையும் அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். யாருன்னு குறிப்பிட்டெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்புறம் எதுக்குடி அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் கைது செஞ்சு கூட்டு போனாங்க? அவங்க என்ன செஞ்சாங்களோ, போலீஸ் என்ன விசாரிச்சாங்களோ தெரியலையேம்மா. எனக்கு எப்படி தெரியும்? ரஜினி, உங்க அப்பா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அது தப்புதான். ஆனா இந்த மாதிரி கடத்துற வேலையெல்லாம் அவர் செய்யறவர் இல்ல ரஜினி. அம்மா, உன்னால எப்படிமா அவரை நம்ப முடியுது? திரும்பி வந்து இந்த குடும்பத்துக்கு என்னமா நல்லது செஞ்சிருக்காரு? இதோ இவளுக்கு கவரிங் செயினை போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. பாத்தியாமா? அவ வாயில இருந்தே உண்மை வருது. பாத்தியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்பி பழி தீத்தாச்சு. இப்ப அப்பாவ ரஜினி, மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? எல்லாமே அவ பிளான் தான். அம்மா இங்க பாருங்க, சும்மா விசாரிக்கதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ சொல்ற மாதிரி அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னா அவர் திரும்பி வரதான் போறாரு. கேட்டியா? போதுமா? இல்ல இன்னும் அவ கால்ல விழ போறியா? ஏய், என்னடி? ராதிகா, ரஜினி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க தப்பு பண்ணலன்னா திரும்பி வரத்தான் போறாங்க. ரஜினி, எனக்காக ஒரு உதவி பண்ணுடி. சொல்லுமா, என்ன செய்யணும்? உன் அப்பாவையும் சித்தப்பாவையும் எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களோ அங்க நாமளும் போலாண்டி. மா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ரஜினி. அவர் தப்பு செஞ்சாரோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா
என்ன அங்க கூட்டிக்கிட்டு மட்டும் போயிடுறே. வாங்க போலாம். போயிட்டு வரோம் மாப்பிள்ளை. சார் இவனுங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். அனாவசியமா எங்களை இங்க உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா சார், நாங்க எந்த தப்புமே பண்ணல சார். தயவுசெய்து எங்களை விட்டுருங்க சார். எல்லாத்தையும் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்க தானே உங்களை கூட்டு வந்திருக்கோம். உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அனுப்பிட போறோம். அது வரைக்கும் அமைதியா இருந்தா உங்க 2 பேருக்கும் நல்லது. இல்ல நீங்களும் அவங்க கூட உள்ளதான் இருக்கணும். பாத்துக்குங்க. ஐயோ, என்னங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு? தம்பி ரஜினி பாரு, ரஜினி எப்படி உட்கார வச்சிருக்காங்கன்னு. ரஞ்சிதம், நாங்க எந்த தப்புமே பண்ணலமா. ஐயோ, எனக்கு தெரியும் உங்க மேல எந்த சத்தம் தப்பு போடக்கூடாது. இருக்காதுன்னு. எதுவா இருந்தாலும் ஐயா வருவாங்க, அவர்கிட்ட பேசிக்கோங்க. சார் சார் இவங்க 2 பேரும். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே விசாரிச்சு இந்த ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணோம். இவனுங்க தான் பார்த்திபனை கடத்தி இருக்காங்க. விசாரிச்சதுல இவங்க 2 பேர் தான் கடத்த சொன்னதா இவனுங்க சொல்றானுங்க. ஐயோ, இல்ல சார், இல்ல சார், இவங்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க சார். தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க சார். யோ கான்ஸ்டபிள், அந்த 2 பேரையும் கூட்டு வாயா. வாங்கடா. மா, நீங்களே இவங்களை கேளுங்க. டேய், உண்மையை சொல்லுங்கடா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாய் தொடர்ந்து சொல்லுங்கடா. சார் இவங்க தான் சார் அந்த 2 பேரை கடத்த சொன்னது. பணம் எங்கன்னு அடிச்சு கேட்க சொன்னாங்க சார். ஆனா அவங்க 2 பேருக்கு தெரியாதுன்னு சாதிச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் அந்த தாடி வச்ச ஆளை மட்டும் க்ளோஸ் பண்ணிட சொன்னாங்க சார். என்னங்க இதெல்லாம்? தம்பி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். ஆனா இவங்க தான் அப்படி எல்லாம் செய்ய சொன்னாங்களா? உனக்கு புண்ணியமா போகுப்பா. நல்லா பார்த்து சொல்லுப்பா. அவங்க நம்பர்ல இருந்து எங்களுக்கு போன் கூட வந்திருக்கு. எங்க மொபைல் கூட சார் கிட்ட தான் இருக்கு. ஆமாமா, உங்க சித்தப்பா நம்பர்ல இருந்து கால் போயிருக்கு. சார் நான் அந்த கால் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன். தப்பா யாரோ என் நம்பரை, என் மொபைலை வேற யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க சார். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு பேசுங்க சார். சார் எனக்கு தெரிஞ்ச இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பார்த்திபனை வர சொல்லுங்க சார். அவன் வந்து இவங்க தான் அவனை கடத்தினாங்களான்னு உண்மையை சொல்லட்டும். அம்மா, நாங்களும் அவருக்கு கால் பண்ணோமா, லைன் கிடைக்கல. நீங்க கால் பண்ணீங்களா? நான் இப்ப கால் பண்றேன் சார். அவன் இங்க வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ட்ரை பண்ணுங்க. வாப்பா, உனக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்கோம்.
உன்னை கடத்த சொன்னாங்க, அடிக்க சொன்னாங்கன்னு அவங்க 2 பேரையும் புடிச்சு வச்சிருக்காங்க. வாங்க தம்பி, நீங்க தான் பார்த்திபனா? ஆமா சார், நான் தான். உங்களை கடத்தினதுல 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். லாக்அப்ல தான் இருக்கானு. பார்த்திபா, அவங்க தானா? நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுப்ப. சார், நான் போய் அவங்கள பார்க்கலாமா? தாராளமா கான்ஸ்டபிள். போய் பாரு பார்த்திபா. அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. இதுக்காக தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தான். கிடைச்ச வாய்ப்பை விடுவானா என்ன? ஏங்க, அமைதியா இருங்கன்னு ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ தம்பி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. பார்த்திபன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி, தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. என்ன தம்பி, பாத்தீங்களா? அது அவங்க தானா? கேக்குறாங்களா பார்த்திபா? சொல்லு. பார்த்திபா, சொல்லு. இல்ல சார், என்னை கடத்துனது இவங்க இல்ல. கேட்டியா ரஜினி? நான் சொன்னேன்ல, அவங்க அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல. தம்பி, நீங்க அன்னைக்கு மயக்கத்துல இருந்தீங்க. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நிஜமாவே இவனுங்க இல்லையா? அதனால தான் சார் பக்கத்துல வந்து பாத்துக்குவான்னு கேட்டேன். இவங்க இல்ல சார். சரி, இப்படியெல்லாம் பண்றது யாருன்னு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்ப இவங்க உங்களை கடத்தலன்னு ஷுவரா சொல்றீங்க? ஆமா சார். ஓகே, நீங்க 2 பேரும் வாங்க, வந்து ஒரு கையெழுத்து போட்டு கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். பார்த்திபா, ரஜினி, நீதான் சொல்லணும் என்னன்னு. என்ன கேக்குறேன்னு புரியலையா?
புரியாது. உனக்கு தான் புரியாதுன்னு எனக்கு தெரியுமே. எதுக்கு இப்ப இவ்ளோ பெரிய பொய் சொன்ன? பொய்யா? நானா? ஏய், அப்படியே நடிக்காது சொல்லிட்டேன். உள்ள நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும். உன்னை கடத்தினவங்க, கடத்த சொன்னவங்க எல்லாருமே உள்ள இருந்தவங்க தானே? நிஜமாவே எனக்கு தெரியலங்க. நீங்களே அன்னைக்கு பாத்தீங்கல்ல, நான் மயக்கத்துல தானே இருந்தேன். பார்த்திபா, வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணாத. பொய் சொல்லிலாம் என்னை ஏமாத்தாத. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? தப்பு பண்றவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்றேன்னு நீ என்ன திட்டினல்ல, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் சாதாரண தப்பு இல்ல, உன்னை கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. அதுக்காக அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்படின்னா அவங்க தானே தப்பு பண்ணிருக்காங்க. அதான் சொல்லிட்டியே எல்லாம், அப்புறம் என்ன மிச்சத்தையும் சொல்லு. எதுக்கு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்க? அத்தைக்காக செஞ்சேன்.